மிக்க நன்றியா, வணக்கம். அன்புடன் யூடிஐ முருகன், கடலூர் மாவட்டம் வடலூர்லேருந்து தொடர்பு கொள்கிறேன் ஐயா. பொதுமக்களுக்கு இலவசமாக கடை இல்லாதவர்களுக்கு, தெருவோரத்தில் இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கடை வியாபாரிகளுக்கு அரசோட நலத்திட்டத்தினால சிறப்பாக அவங்களுக்கு உள்ள வேலையை செஞ்சு தரோம்யா. கோடான கோடி மக்களுக்கு, வீடு இல்லாதவருக்கு, நிலம் இல்லாதவருக்கு, கடை இல்லை, ரோட்டோரம் இருக்கேன், படுக்க இடம் இல்லைங்கிறவங்களுக்கு மத்திய அரசு மாநில அரசு சார்பாக ஒரு தொண்டு நிறுவனமாக, இதுவரைக்கும் பதிவு செய்யாமல் ஒரு தொண்டு நிறுவனமாக ஒரு ஆயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு கடை செய்து கொடுக்குறோம். இதில் கிறிஸ்டின்னு, இந்தி, முஸ்லீம் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் ஐயா. நாங்கள் வடலூரில் நகராட்சி என்ன கேட்குறோம், ஐயா கொஞ்சம் சாக்கடையை மட்டும் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் பூக்கடையை ஆக்கி கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறோம் ஐயா. ஒரு சில முரண்பாடு இருக்குது, அவங்கள கேளு இவங்களை கேளுன்றாங்க. முதலமைச்சருக்கும் அந்த பதிவை போடுறோம், பிரதமருக்கும் அந்த பதிவை போடுறோம் ஐயா. ஐயா எங்கெல்லாம் சாக்கடை இருக்கோ அந்த சாக்கடையும் நாங்கள் கட்டிட்டு மேலே 2 சதுரம், அதாவது 200 சதுரடியில் ஒரு கடை கொடுக்குறோம் ஐயா. அந்தந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் வரி போட்டுக்குங்க ஐயா. ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வாங்கிக்கிங்க. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு அந்த சாக்கடையை நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு தான் வடலூர் ஆணையர் தடுக்கிறாங்க ஐயா. சிதம்பரத்துக்கும் ஆணையர் அவங்க தான். சிதம்பரத்தில் நடராஜர் கோயிலில் காம்பவுண்டு சேவரை ஒட்டி வெளிப்புறத்தில் ஒரு 12 தார்சால் இருந்தது ஐயா, அதுலேயும் தடுத்தாங்க, முட்டுக்கட்டை போட்டாங்க ஐயா. பையை தான் பார்க்க முடியும் சொன்னாங்க. நாங்கள் ஒரே நாளில் பார்க்குற வேலையை அவங்க பையை ஏன் பார்க்கணுன்னு நாங்கள் யோசனை பண்ணோம். சில லஞ்சம், கோடிக்கணக்கில் லஞ்சம் கை மாறின உடனே பணம் அது தாமதம் ஆயிடுச்சு. 10 வருஷம் போராடி ஒரு அருண் தம்புராஜ்ங்கிற மாவட்ட ஆட்சியரை தூக்கி செஞ்ச வேலை தற்பொழுது சிதம்பரம் வந்த ஆணையரும் வடலூர் இன்சார்ஜ் இருக்கிறதும் வேலை நடக்கல ஐயா. தயவு செய்து அவங்கள தூக்கி தூர போட்டுட்டு ஒரு நல்ல ஆணையரை சிதம்பரத்துக்கும் வடலூருக்கும் போடுங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நாங்கள் என்ன கேட்குறோம், சாக்கடை, நாற்று அடித்த சாக்கடையை, சும்மா கிடக்கு அந்த சாக்கடையை டெம்பரவரியாக பக்கத்தில் ஒரு பெரிய பெரிய காம்புலன்ஸுக்கு ஷோரூம் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவன் எவ்வளோ எடுத்திருக்கான், 20 அடி அகலத்துக்கும் 40 அடி நீளத்துக்கும் எடுத்திருக்கான் ஐயா. அப்போ 20-40னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு பண்ணி பாருங்கள். 4-2-8 சதுரம் எடுத்திருக்கான், 800 சதுரடி எடுத்திருக்கான். நாங்கள் கேட்கறது 200 சதுரடி ஒரு கடைக்கு கேட்குறோம். எங்கள்கிட்ட அவரு கேட்கணும் இவரை கேட்கணுங்கிறாங்க. ஏன் நாங்கள் கேட்கணும், முதலமைச்சர்கிட்ட சொல்கிறோம், பிரதமர்கிட்ட சொல்கிறோம், மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் ஆணையர்கிட்ட அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கவுன்சிலர்கிட்ட சொல்லணுங்கிறாங்க. கவுன்சிலர்கிட்ட நாங்கள் ஏன் சொல்லணும்? இராணுவத்தில் ஓய்வு பெற்றவங்க கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க, ஏழை எளிய கடையை நாங்கள் செலக்ட் பண்ணி அனுப்புகிறோம். ரகசியமாக இவங்களுக்கு கடை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அதில் ஒரு இடம் இருக்கிற இடத்துல ஒரு சாக்கடையை ஒரு காவா அமைச்சு அதில் ஒரு கடையை கொடுக்குறோம் ஐயா. இது இந்த சிதம்பரமும் வடலூரும் நகராட்சி ஆணையாக இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஒரே சாக்கடையாக நாற்று அடிச்சுட்டு கிடக்கு. ஒரு 1000 கடை கொடுத்து 1 கோடி ரூபா இந்த வடலூருக்கு நான் ஒரு வரி வசூல் பண்ணி தரேன்னா அந்த ஆணையர் முட்டுக்கட்டையாக இருக்காங்க. அங்கேயும் 4 கோடி வாங்கி எல்லாம் வாக்கி அடிச்சு போட்டுக்கிட்டாங்க ஐயா. இங்கேயும் எனக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்க. தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தலையிட்டு எங்களுடைய கஷ்டப்பட்ட உழைச்ச பணம் யாருக்கோ ஒரு 10 ரூபா செய்கிறாங்க, அதுக்கு தடையாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். இதே சமயத்தில் பெரிய பெரிய காம்புலன்ஸு ஒரு ஷோரூம் நிறுவனத்துக்கெல்லாம் 20-40 அடி அகலத்துக்கு இடம் ஒதுக்கி தராங்க ஐயா நகராட்சி. அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏழை எளிய மக்கள் ஒரு ரொம்ப தள்ளுவண்டி, அந்த தள்ளுவண்டியை துருப்பிடிச்சி சாகிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது நகராட்சி அவரை கேட்குறேன்னு சொல்கிறாங்க ஐயா. மாவட்ட ஆட்சியருக்கு பவர் இருக்கா, நகராட்சி ஆணையருக்கு பவர் இருக்கா, வார்டு கவுன்சிலருக்கு பவர் இருக்கான்னு சிந்திச்சு பார்க்க வேண்டும். இதை முதலமைச்சருக்கும் அனுப்புகிறோம், பிரதமருக்கும் அனுப்புகிறோம், மாவட்ட நிர்வாகத்துக்கு அத்தனை அனுப்புகிறோம், ஹைகோர்ட்டிலேருந்து எல்லாம் அனுப்புகிறோம். இவருக்கு ஏன் இதில் சொல்கிறாங்க, அரசோட சட்டம் என்ன சொல்லுது? என்கிட்ட பணம் இருக்கு ஐயா, நான் 10 பேருக்கு உதவி பண்ண வரேன், அதை தடுக்கிறதுக்கு ஆணையருக்கு என்ன உரிமையாக இருக்குது, அந்த கவுன்சிலருக்கு என்னையா இருக்கு? இடத்த காட்ட போகிறாங்க, நான் கட்ட போகிறேன், டெம்பரவரி. அந்த
பெரும் பெரும் மால்லாம் வந்து இடம் கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு இடிக்கிறீங்களோ அன்னைக்கு இடிங்க, ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குன்னு கேட்குற ஐயா. அதற்காக இந்த கடலூர் மாவட்டத்தில் நிறைய ஆணையர்கள் தப்பு பண்றாங்க ஐயா, சிறை செல்வார்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறான். நான் யாரும் பாவ புண்ணியம் பார்க்க மாட்டேன் ஐயா. அரசோட இடம் சாக்கடை நாத்தடிச்சுட்டு கிடக்கு. அந்த சாக்கடைய ஆய்வு பண்ணி 10க்கு 20 கொடுங்க, காட்டுங்க, நான் அழுதுக்கிறேன், நான் கட்டி கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் வருஷத்துக்கு 10,000 ரூபா போடுங்கன்னு சொல்கிறேன். அப்போ 1000 கடை கொடுத்தனா வருஷத்துக்கு 1 கோடி ரூபா ஆச்சு. இதை மாவட்ட நிர்வாகம் ஒத்துக்குது. ஆனால் இந்த நகராட்சி ஆணையரும் சிதம்பரம் நகராட்சி ஆணையருக்கும் சிதம்பரம் நகராட்சியில் நடராஜர் கோயில் காம்பவுண்ட் சேவரை ஒட்டி வெளிப்புறத்தில் ஒரு 4 கோடி ரூபா எல்லாம் பங்கு பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. திரும்பவும் இந்த வடலூர் பகுதியில் நாங்கள் எங்கே போனால் சாக்கடையை பூக்கடையாக்குறோம். என்னைக்கு நீங்கள் உடைக்கிறீங்களா உடைச்சிங்கன்னு சொல்கிறோம். பிரபாசன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு கொடுத்துருக்காங்க. அதை காரணம் காட்டி நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம், வழக்காக இதை கொண்டு போகிறோம். அப்போ கோடி கோடியாக இருக்கிறவன் 50 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுத்தா அவனுக்கு இடத்த ஒதுக்கி கொடுத்துருது நகராட்சிகள். ஏழை எளிய மக்கள் தட்டு வண்டி வச்சுக்கிட்டு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களை நகராட்சி சாவடிக்குது. இது நியாயமா என்று அன்போடு கேட்க வேண்டும். இது போன்ற உள்ளவர்களை கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி செல்லாத காசு ஆக்கணும். நகராட்சி ஆணையரை செல்லாத காசு ஆக்கணும். மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லியிருக்கோம், முதலமைச்சர் சொல்லிட்டோம், பிரதமர்கிட்ட சொல்லிட்டோம். அப்புறம் ஏன் கவுன்சிலர்கிட்ட சொல்லணும்? நான் வந்து இது மாதிரி ஒரு 10 கடைக்கு ஆர்டர் போட்டோம்பா, நீ ஃபாலோ பண்ணிக்க. ஒரே 1 ரூபா 1 பைசா நாங்கள் லஞ்சம் கொடுக்காதவன், லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சிபிஐக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சிதம்பரம் ஆணையருக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் பண்ணியிருக்கேன். சிதம்பரம் ஆணையர் ஒரு லேடி ஒருத்தவங்க பார்க்குறாங்க ஐயா, வடலூர் இன்சார்ஜாக இருக்காங்க, அவங்க 4 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கிட்டாங்க. புகார் மனு கொடுத்துருக்கோம். நடராஜர் கோயில் சிதம்பரம் நடராஜர் கோயில் காம்பவுண்ட் சேவர் ஒட்டி வெளிப்புறத்தில் 12 அடி தார் சாலருக்கு எங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை. வடலூரில் வரோம், சாக்கடை போகலங்கிறான். சாக்கடை சும்மா கண் தொடிப்பு வேலை செய்கிறாங்க. அந்த சாக்கடை போகிற இடத்த ஒரு 10க்கு 20 ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கும் இடைஞ்சலாக இருக்காங்க. நாங்கள் என்னையா பண்ணுறது? வேற மாவட்டத்துக்கு போய் வேலை செய்கிறதா, இந்த ஆணையர் எல்லாம் தூக்கி சாக்கடையில் போடுறதா என்பதை அன்போடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களும் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களும் கண்காணித்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். இதுமாரி முட்டுக்கட்டை போட்டால் நாடு நாசமாக போயிடும், நாத்தடிக்கும். நாடு வல்லரசு ஆகணும், லஞ்சம் பூரா ஒழியணும்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கட்டும் ஐயா. என்னைக்கு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். பிரபாஸ்ன்னு ஒரு கடைக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பர்மிட் கொடுத்து ஒரு இடத்த ஒதுக்கி பல லட்சம் அவங்க லஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த நகராட்சியில் இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு தள்ளு வண்டி கடை, ஒரு இட்லி கடை, ஒரு பூரி கடை, ஒரு அயன் பண்ணுற கடை, இதுக்கு இடம் கொடுக்க மனசாட்சி இல்லை. இவங்கெல்லாம் நாசமாக போயிடுவாங்க. இந்த நகராட்சி ஆணையர் எல்லாம் நாசமாக போயிடுவாங்க. இந்த கவுன்சிலர்லாம் சிறை செல்வார்கள். ஏன் கொடுக்கணும்? உங்களுக்கு பணம் எங்களுது. சும்மா சாக்கடையாக நாத்தடிச்சு போகிற இடத்த நாங்கள் ஆய்வு பண்ணி அரசுக்கு முதலமைச்சருக்கும் பிரதமருக்கும் கொடுத்து அந்த இடத்த வேலை செய்கிறோம். அந்த நகராட்சி தடுத்ததுன்னா நீங்கள் நாசமாக போயிடுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் உங்கள் மேலே புகார் பண்ணியிருக்கேன் என்று அன்போடு தெரிவித்துக் கொண்டு யூடிஐ முருகன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மாண்புமிகு நீதியரசர் ஐயா உயர்நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மாண்புமிகு ஜனாதிபதி ஐயா அவர்களுக்கும் சிந்திச்சு பாருங்க ஐயா. ஒரு சாக்கடை போகுது, அந்த சாக்கடையில் ஆய்வா அந்த ஆணையரை கேட்குறோம், கவுன்சிலரை கேளுங்கன்றாங்க. நாங்கள் ஏன் ஐயா கவுன்சிலரை கேட்கணும்? கோடி கோடியாக லட்சமாக லஞ்சத்தை வாங்கிட்டு பிரபாஸ் துணிக்கடை போன்ற இடத்துக்கெல்லாம் இவங்க உரிமை கொடுக்குறாங்க. சும்மா நாத்தடிக்கிற இடத்த நாங்கள் காவா கட்டி தரோம், எங்கள்கிட்ட இருக்கிற 5-10 வச்சு அவங்களுக்கு ஒரு செட்டு போட்டு தரோம்னு சொல்லும் போது அதுக்கு தடையாக இருக்காங்க. இதை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர போகிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது இன்றைய சூழ்நிலையில் சிதம்பரம் நகராட்சி ஆணையரும் வடலூர் ஆணையர் இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு மேலே எனக்கு திருப்தி இல்லையா. 4 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கி சிதம்பரத்தில் பிரிச்சுட்டாங்க. எந்த விதமான சுறுசுறுப்பும் ஒரு இதுவும் இல்லை. எல்லாத்திலையும் ஊழல் லஞ்சம் பரவிடுச்சையா. இதை துறை ரீதியாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிச்சிருக்கேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கார்கள். தயவு செய்து இந்த மாதிரி போன்ற அதிகாரிகள்லாம் தூக்கி எடுங்க, அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணுங்க என்று லஞ்ச ஒழிப்புத்துறையில் யூடிஐ முருகன் புகார் பண்ணியிருக்கேன் ஐயா. நன்றி, வணக்கம். இது மாதிரி யாராவது செய்யக்கூடாது. அதே போன்ற வடலூரில் காவல்துறையில் பிஸ்பிங்கிற அந்த ரயில்வே கேட்டு ஓரம் போய் ஒரு பிரியாணி கடையில் பரோட்டா வாங்குறது, ஆம்லேட் வாங்குறது, பிரியாணி வாங்குறதுலாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மேலேயும் வழக்கு தொடர்ந்துருக்கோம். விரைவில் தமிழக அரசு மூலியமாக உயர்நீதிமன்றம் சம்மன் அனுப்பும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா.
ஒரு ஆணையராக வராங்க, ஒரு இடம் காலியாக கிடக்கு, அந்த இடத்த கொடுக்குறோம். இதே களம் புறம்போக்கு இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க கொடுத்துட்றாங்க. இனி வரும் காலங்களில் ஆணையராக இருந்தாலும் சரி, கோணையராக இருந்தாலும் சரி, ₹1 லஞ்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் சிறை செல்வது உறுதி, உங்கள் சொத்து பறிமுதல் ஆகும். இந்த சிதம்பரம் ஆணையர் வடலூர் இன்சார்ஜுக்கு நாங்கள் எங்களுடைய குறையை சொல்லி அவங்க மீது வழக்கு தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அடிச்சிருக்கோம். ஐயா, அவங்க சம்பளத்துக்கும் அவங்க சொத்துக்கும் அவங்க பக்கத்தில் இருக்க சொத்துக்கும் கணக்கு பாருங்க ஐயா, அவங்க மேலே சந்தேகப்படுறோம். நாங்கள் எங்களுக்கு எந்த வேலையுமே கொடுக்கல. சிதம்பரம் நடராஜர் கோயில் காம்பவுண்ட் சேவரை ஒட்டி ஒரு 12 அடி தார் சாலையை எடுத்து கொடுக்க நாங்கள் கொடுத்தோம். வருஷ கணக்கில் ஆகுது. வடலூரில் சாக்கடை இது எடுக்கிறோம், வருஷ கணக்கில் ஆகுது. அதே வடலூரில் சாக்கடை வழிஞ்சு போகுது, அதை அடுப்பு எடுக்க சொன்னால் சரியாக எடுக்கல ஐயா. இது போன்ற தவறான ஒரு லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஒரு அப்பற்ற அழுக்காக இருக்கிற அதிகாரிகளெல்லாம் சாக்கடையில் தூக்கி போடுங்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, லஞ்சம் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும்னா உடனுக்குட வேலை நடக்குது ஐயா. அந்த பக்கம் மாவட்ட சேலங்கள்லாம் போனோம்னா, அதாவது மாவட்ட ஆட்சியரும் நகராட்சி ஆணையரும் உடனுக்குட வேலை செய்கிறாங்க. எதுவுமே கேட்கல, என்ன வேணும் கட்டிட்டு போங்கன்றாங்க. ஆனால் சிதம்பரம் வடலூரில் லஞ்சத்துக்காக இப்படி அசிங்கப்படுறாங்க. ஆனால் அவர்கள் சிறை செல்வார்கள். அவர் சம்பளத்தை தவிர ₹1 வாங்கினா கூட 20 வருஷம் அவர் மேலே வழக்கு தொடரப்படும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஜெய்ஹிந்த்.